ஹாய் ஆல். இப்போ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருந்து ரெஸ்யூம்ல இருக்கிற தகவல்களை ஜெமினாய் வந்து என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் குயிக்காக கேன்வா வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ canva.com டைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருந்தாலும் கேன்வா ஆப்பில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ அந்த கேன்வா ஏஐ அப்படின்றது கிளிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் ஃபார் மீ அப்படின்றது கொடுத்துட்டு கிரியேட் an ATS friendly resume for the details அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ரைட். இப்போ கீழே ஏதாவது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ஸோ நம்ம கிரியேட் பண்ணலாம், கொண்டு வந்து பார்க்கலாம். இல்லாட்டி ப்ராம்ப்டை ரிஃபைன் பண்ணி கொடுப்போம். ஸோ ப்ராம்ப்டை எடுத்துருச்சு. ஸோ இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. சும்மா இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்கிற நம்ம கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து அது ஒரு அப்ட்ராக்ட் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரெசன்ட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கவர் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம ரிஃபைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மோர் ரெஸ்யூம் டிசைன்ஸ் அப்படின்றதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எது வேணும்னு நினைக்கிறோமோ ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோர் ரெஸ்யூம் டிசைன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, சம்திங் வென்ட் ராங்னு வருது. ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை எடிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ரொஃபஷனல் ஹெட்ஷாட் இமேஜ் அந்த இதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலிஸ்ட் கலர் ஸ்கீம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அது இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது நமக்கு தேவைன்னா கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் கேன்வா எடிட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் போயிடுங்க. போனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன தேவையில்லாத இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து நீங்கள் ஒயிட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸுடைய கலர் எல்லாத்தையும் நீங்கள் பிளாக்காக மாற்றணும்னா பிளாக்காக மாற்றிக்கலாம். Okay, that's it for this video. See you all. Bye.